வைஷ்ணவ் குமார் திருப்பியும் பியூட்டிஃபுல் யார்க்கர். நல்ல கண்ட்ரோல் இருக்குங்க சுபோத் கிட்ட. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் 10 ரன். ஸோ கரெக்டாக அவர் 10 ரன் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ இவரோட ஒரு 10 ரன் அப்படின்னா அந்த லாஸ்ட் ஓவர் யார் போட போகிறாங்களோ அவங்களுக்கு ரன்ஸ் நிறைய இருக்கும். பெரும்பாலும் இவர் அக்ராஸ் டீம் பிடிச்சி தான் இந்த யாக்கர் போடுறாரு. ஸோ கண்ட்ரோல் அதனால வருது. பட் ஸ்டில் அண்டர் ப்ரெஷர் எக்ஸிக்யூஷன் அருமையாக இருந்திருக்குங்க. இன்ஃபேக்ட் அப்பர்ஜித் போன ஓவரில் சொல்லியிருந்தாரு, அவர் ஸ்டம்ப் யாக்கரும் இல்லாமல் வைட் யாக்கரும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள், அதாவது அந்த பேட்டை வந்து வீச முடியாத ஒரு லைன் தான் அவர் பிடிச்சி போடுறாரு. அங்கே தான் கஷ்டப்பட்டிருக்காங்க எல்லா பேட்ஸ்மேன். பட் ரித்திக் ஈஸ்வரன் நல்ல எபிலிட்டி இருக்கு, டேலண்ட் இருக்கு. பட் இன்னைக்கு அதெல்லாம் வெளியே வருமா? அவரோட ஃபர்ஸ்ட் பால், அவரோட பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஃபுல் டாஸுங்க. பட் என்னன்னா ஸ்பீட் வேரி ஆயிருக்கு. நம்ம பார்க்கும்போது ஃபுல் டாஸ் ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு தோணும். ஸோ ஸ்பீடு வேரி ஆகும்போது இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்பீடு வரலன்னா ஒரு மாதிரி அந்த பால் வந்து டாட் பால் ஆயிருக்கு. ரிட்டையர் அவுட் பண்ணி ஒரு பேட்டரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. செம்ம கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்காங்க இவர் மேலே. போன மேட்சே பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த இம்பெட்டஸ் வந்து கொடுத்தாரு. நல்ல பேட் ஸ்விங் இருக்குது இவர்கிட்ட, ஹை ஹேண்ட்ஸு, வெரி எக்ஸைட்டிங் டேலண்ட் ரித்திக் ஈஸ்வரன். ஒரு 20 ரன் பர் ஓவர், ஒரு ஓவர் வேணுங்க இப்போதைக்கு கேம் உள்ள வரணும்னா நெல்லை ராயல் கிங்ஸ். கெயின் பிரில்லியன்ட் bowling, பயங்கர திங்கிங். கடைசி வரைக்கும் அந்த பாலை ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ட் ஓவர்ஸ் போலர்ஸ் தான் மூவ்மெண்ட்டை பார்த்து போடுறாருங்க. செமையாக மிக்ஸ் பண்ணுறாரு சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 3 டெலிவரி இருக்குது. ஒரு யார்க்கர் இருக்குது, ஒரு பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் டெலிவரி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நக்கல் டெலிவரி இருக்குது. எப்போ எந்த பந்தை எந்தெந்த பேட்டருக்கு யூஸ் பண்ணணும்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காரு. பட் ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணுறாங்களோ உள்ள வர புது பேட்டர். கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தால் பெட்டர் கனெக்ஷன் கிடைக்கும். இது மாதிரி கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்தா இந்த மாதிரி பெரிய 6 அடிக்க முடியும். க்ரூஷியலான 6 கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி கேம்ல ஒரு பூம் பூம் பூமர் 6 அடிச்சிருக்கார் ரித்திக் ஈஸ்வரன். மச் நீடட் 6ங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டெலிவரி சூப்பராக போட்டார் சுபோத். இந்த முறை ஸ்டில்லாக இருந்தார், கடைசி வரைக்கும் பார்த்தாரு. பால்ல ஹெட் ஸ்டில்லாக இருந்துச்சு. ஃபுல் ஸ்விங் ஆஃப் த பேட். ஒரு லோ ஃபுல் டாஸாக இருந்தாலும் அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதில் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன பால் அவர் போட்ட ஸ்பீடு 115, இந்த பால் 129 போட்டிருக்காரு. அந்த ஸ்பீடு கொடுக்கும்போது பேட்ஸ்மேனுக்கு ஜஸ்ட் டைம் பண்ணால் போதும், அது 6 போயிருக்கு. ஸோ இந்த ஓவர் 7 ரன் வந்திருக்கு. இன்னும் கடைசி 2 பால் நல்லா ஃபினிஷ் பண்ணணும். இப்போ ஸ்பீடு கொடுக்காம போடுவார்னு நினைக்கிறீங்களா இந்த பால்? ஸ்லோர் ஒன்னா ஸ்பீடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா யார்க்கிங்லேருந்து போடணும். ஆனால் அந்த யார்க்கர்லையும் நீங்கள்லாம் பேசிட்டு இருந்தீங்க யாருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். யாருக்கு? ஆமா, எந்த பேட்ஸ்மேனுக்கு எங்க யார்க்கர் போடணும்னு டக்குன்னு சொல்லுங்க. இந்த பந்து என்னது? ஸ்லோர் ஒன்னா? யார்க்கர். வைடு பிரஷர் ஆன் தி bowler. சுபோத் பாட்டி நல்ல அருமையா அந்த ஓவர் ஆரம்பிச்சாரு. பட் ஒரு 6, அது தொடர்ந்து ஒரு வைடு. 8 ரன் வந்துருச்சு. நானே ப்ரெஷர் இதுதாங்க பண்ணும். அந்த லைன் மாதிரி இருந்துச்சு. ஹார்ஷ் காலுங்க இது. இது ஒரு மாதிரி உள்ளேந்தாங்க போச்சுங்க. அதுதான் இந்த வரும் ஃபீல் பண்றாரு. ஏன் வைடு கொடுத்தீங்க? ஸ்ரீநாத் தான் அம்பையர். நல்ல வெரி குட் அம்பையர். பட் இருந்தா கூட அவரு பால் போய் எங்க போய் முடிகிற இடத்த பார்த்தாரு. பட் பேட் அந்த கிரீஸ்ல தாண்டும் போது ஒரு மாதிரி லைன் டிசிஷன். ஆனால் அந்த லைனை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. எனியோ நெக்ஸ்ட் பால் பியூட்டிஃபுல் யார்க்கர். நல்ல வேலை வச்சிருக்காங்க ஃபீல்டர். அங்கே பார்த்தோன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி சமயத்தில் இன்சைட் தி சர்க்கிள் வச்சிருப்பாங்க. சரியான ஃபீல் செட்டுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைன் லெக் வந்து லிட்ரலி ஃபைனாக இருந்தார். தோனி மட்டும்தான் அந்த மாதிரி வைப்பார். தேர்ட் மேனும் ஃபைன் லெக். ஏன்னா கடைசியில் அடிக்கிற டைமில் அந்த எட்ஜு வாங்கி 4 போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னா ஒரு ஈஸி 4 மாதிரி போயிடும். நீங்கள் நல்ல ஷாட் ஆடினா கூட பரவாயில்ல, பட் எட்ஜு 4 விடக்கூடாது. அப்சல்யூட்லிங்க. இந்த மாதிரி ரன்ஸ் சேவ் பண்ணி ஆகணும். அதை தான் பண்ணியிருக்காரு. நல்ல கேப்டன்சி பாபா இந்தர்ஜித் கிட்டேருந்து. பட் லாஸ்ட் பால் 9 ரன் வந்திருக்கு. ஆனால் இன்ஃபார்ம் அஜிதேஷ் அப்பர் அண்ட் நானி 6 அடிக்க பார்ப்பாரா இல்லாட்டி சிங்கிள் எடுத்துப்பாரா? எனக்கு தெரிஞ்சு பெரிய ஷாட் ஓவர் ஸ்கொயர்ல அந்த ஷாட் ஆட போவார் நினைக்கிறேன். ஏன்னா ஃபைன் லெக் வேற உள்ள கூப்பிடுறாங்க. பட் பாயிண்ட் பின்னாடி வச்சிருக்காரு. ஸோ வைடு யாக்கரா? இல்ல, அவர் ஆஃப் ஸ்டம்ப்ல நவுந்து இந்த ஷாட் ஆட போறாரோன்னு எனக்கு தோணுது. யார்க்கர் தான் ஷூரா போடுவாரு. அதுக்கு தான் ட்ரை பண்ணுவாரு. அஜிதேஷ் என்ன பண்ண போறாரு? அதே தான் ட்ரை பண்றாரு. அதே மாதிரி இடத்துல 4 ரன் போயிருக்கு. சூப்பர்பான ஃபினிஷ் டு தி ஓவர். 149 for 3. பெனால்டிமேட் ஓவர், க்ரூஷியலான ஓவரை போட வந்திருக்காரு. இன்னும் 37 ரன்ஸ் தேவை. பெரும்பாலும் ஸ்லோ ரன் போடக்கூடிய ஒரு போலர். பட் பார்க்கணும் என்ன பந்து போட போறாரு அப்படின்ட்டு. Down the ground, catch and bounce, 6. First ball under pressure விட்டுருக்காரு.
ரித்திக் ஈஸ்வரன். யார்கர் மிஸ் ஆச்சுன்னா க்ளோஸ் பால் ஆர் a full toss. ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ஸ்லோயர் பால் brilliantly picked. ஸ்லோவர் டெலிவரிக்கான முயற்சி எப்பெல்லாம் 6 தேவையோ அப்பெல்லாம் கரெக்டா அடிச்சு கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பிரஷர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே இந்த மாதிரி பிரஷர் போட்டீங்கன்னா போலருக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் கம்பேக் பண்றது. அருமையா பண்ணிருக்காருங்க. ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் 2-3 பந்து அவரோட ஸ்டெபிலிட்டி லூஸ் பண்ணி ஆடினாரு, நிறைய மூவ் பண்ணாரு. பட் லாஸ்ட் 2-3 பவுண்டரிஸ் அடிச்சது பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் பேஸ் வச்சிருக்காரு. அதனால தான் கனெக்ஷன் பெட்டரா இருக்கு. நேராவும் அடிக்க பாக்குறாரு. பிரஷர் ஆன் த bowler. ஃபர்ஸ்ட் பாலே 6 வந்திருக்கு. ஏங்க இந்த ஓவர் வந்து அவர் மேக்ஸிமம் 17 to 18 ரன்ஸ் கொடுத்தா கூட இட்ஸ் a குட் ஓவருங்க. ஏன்னா கடைசி ஓவர் போட போறது சுபோத் பாட்டி. ஏங்க அப்போ 15 சார் 17 இல்ல, இந்த இப்போ கொடுத்தது இதையும் சேர்த்து இதையும் சேர்த்தா பின்ன இது இல்லாமல இதுக்கப்புறம் இன்னும் கொடுத்தாருனா கஷ்டம். 6 ஹைட்ல போயிருக்க 6 முஷ்டாரா மேட்ச் ஆகுது. 2 6 ஃபர்ஸ்ட் 2 பால்ஸ்ல. இந்த ஒரு ஓவரை பத்தி தான் நம்ம பேசியிருந்தோம். 29 ரன் அந்த ஓவர்ல அவருக்கு வந்து வரும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ப்ராபபிலி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் இந்த ஒரு ஓவர்ல மாறுதா மாதிரி தான் எனக்கு தோணுது. பேக் டு பேக் சிக்ஸஸ்ங்க. ஆஸ் அ bowler ஃபர்ஸ்ட் 2 பால் தான் நல்லா ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்ப்பீங்க. பட் பேட்டர் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவரோட அந்த ஸ்டில்லா எப்போ இருந்து அடிக்க ஆரம்பிச்சாரோ அப்பத்துல நல்லா கனெக்ட் பண்றாரு. புடிச்சிட்டாரு. எப்படி அடிக்கணும்னு புடிச்சிட்டாருங்க. பேக் டு பேக் சிக்ஸர்ஸ். 25 needed of 10 balls. இப்போதைக்கு நெல்லை ராயல் கிங்ஸ் ahead தான் சொல்லி ஆகணும். ரெண்டு பேருமே அருமையா ஆடிட்டு இருக்காங்க. பட் ரித்திக் ஈஸ்வரன் பா பிரஷர் சிச்சுவேஷன்ல என்ன ஒரு டர்ன் அரவுண்ட் கொடுத்திருக்காரு நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு. இந்த மீதி இருக்கிற 4 பால்ல ஒரு 10 ரன்னுக்குள்ள இவர் கொடுக்க ட்ரை பண்ணாருன்னா லாஸ்ட் ஓவர்ல ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். பட் நல்ல பேக் டீப் இன்சைட் த கிரீஸ். பட் இருந்தாலும் ஸ்லாட் பாலுங்க இது. அவர் திருப்பி முன்னாடி வந்து தான் அடிச்சாரு. ஸோ சுமாரான பால். இப்போ இந்த பால் ரொம்ப ரொம்ப பிக் பால். இதுவும் ஓவர் எக்ஸ்ட்ரா கவர். இதுவும் 6 ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸஸ். ரித்திக் ஈஸ்வரன் கலக்கிட்டாரு. இந்த கிஷோர் அவருக்கு நோ ஆன்சர் அட் ஆல். மறுபடியும் ஒரு ஸ்லோவர் ஒன், மறுபடியும் இன்னொரு 6. இந்த வாட்டி ஆஃப் சைட் திசையில அவரோட ரேஞ்சை சும்மா காட்டுறாருங்க. அந்த பேட் ஃப்ளோ பாருங்க. 69 meters பூம் பூம் சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு. அங்க பாருங்க நெல்லையோட ஓனர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு கேம் அவங்க கையில. ஃபேண்டாஸ்டிக் டிசிஷன்ங்க. அவரை ரிட்டையர் பண்ணிட்டு இவர் ரித்திகா உள்ள கூட்டது வந்து ஒரு டாப் கிளாஸ் டிசிஷன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேனை வந்து நீங்கள் உள்ள கூப்பிட்டுக்கு யோசிக்கணும். 2 டக் அவுட்டையும் பார்க்குறோம். டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ். ஐயோ இப்போதைக்கு நெல்லை ராயல் கிங்ஸ் அவங்க வாய் தான் ஃபுல்லா பல்லு தெரியுது. பட் சொல்ல முடியாதுங்க. கேம் மாறலாம். கிஷோர் வாங்க. ஒரு நல்ல ஒரு யாக்கர் எக்ஸிக்யூட் பண்ணா கேம்குள்ள வரலாம். ஒரு விக்கெட் எடுத்தா கேம்குள்ள வரலாம். நல்ல யாக்கர் தான் போட்டிருக்காரு. நல்ல எக்ஸிகியூஷன். இந்த டைம்ல எவ்ரி பால் ஒரு ஈவெண்ட்டுங்க. ஒரு பாலும் பிரஷர் கொண்டு வரும். பாருங்க 19th ஓவர் பத்தி நம்ம பேசிட்டே இருந்தோம். யார் போட போறா அந்த 19th ஓவர், ஃபாஸ்ட் பவுலரா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஓவர் வருண் சக்கரவர்த்தி 3 சுபோத் பாட்டி. பட் அந்த 19th ஓவர் யாராவது ஒருத்தர் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 15 ரன்ஸ் இருந்தா கூட ஸ்டில் திண்டுக்கல் கையில இருக்குன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா சுபோத் பாட்டி அருமையா போடுவாரு. பட் இந்த லாஸ்ட் 2 பந்து ஒரு பவுண்டரியும் கொடுக்காம போடணும். மேக்ஸிமம் 2 ரன் தான் கொடுக்கணும். அது டாட் பால் வித் விக்கெட் எடுத்தாங்கன்னா கோல்டுங்க. அதுவும் அஜிடேஷ் ஸ்ட்ரைக்கு. புது பேட்ஸ்மேன் வந்த உடனே இந்த விக்கெட்டில் அடிக்க முடியாது. சுபோத் பாட்டி இன்டெலிஜென்ட் போலர். ஸோ 18 ரன்ஸ் 8 பால்ஸ். போன மேட்ச் எப்படி இருந்ததோ அந்த எலிமினேட்டர் அதே மாதிரி ஒரு த்ரில்லர், சீட் எட்ஜ் த்ரில்லர். எனக்கு தெரிஞ்சு அஜிதேஷ் இன்னொரு பவுண்டரி அடிக்க பாப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஓவர்ல எக்ஸ்ட்ரா ரன்ஸ் தேவை. அதை தான் பண்ணிருக்காரு. கையில போயிருக்கா இல்ல வெளியே போயிருக்கு. 4வது 6 இந்த ஓவர்ல இந்த வாட்டி அஜிதேஷ் அவரோட பேட்ல இருந்து வந்திருக்கு. வேற லெவல் ஓவருங்க. 4 6 ஒரு சிங்கிள் 25 ரன் அடிச்சிருக்காங்க 5 பால்ல. ரவுண்ட் த விக்கெட் வந்தாரு கிஷோர். நல்ல யார்க்கர் தாங்க. கீழே அண்டர் நீட் த பால் போய் தூக்கி விட்டுருக்காரு. சம்ம ரிஸ்க் ஒர்க் அஜிதேஷ் கிட்ட இருந்து. அண்ட் அஜிதேஷோட பேட்டிங்குடைய ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பாட்டம் ஹேண்ட் அண்ட் அந்த ரிஸ்ட் பவர். அவர் அடிக்கிற ஷாட்ஸ் ஜெனரேட் பண்றது அங்க கேபி அருண் கார்த்திக் ஆஸ் குட் அஸ் வின் மாதிரி ஆயிருக்கு. ஏன்னா தேவை வந்து ஜஸ்ட் 12 அண்ட் கடைசி பால் இருக்கு. இந்த பாலும் வந்து ஒரு பவுண்டரி வருமா? அதுதான் இப்ப கிஷோர் திருப்பி ரவுண்ட் தி ஸ்டிக்ஸ். ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். பட் ஒரு ரன் தான் வரும். ஸோ லாஸ்ட் ஓவர் ரொம்ப கம்மியான ரன்ஸ் டிஃபரன்ஸ், ஜஸ்ட் 11. ஸோ இதுதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். 26 ரன் கொடுத்துருக்காரு இந்த ஓவரில்.
நான் சொன்னேன் அந்த 29 அப்படின்ட்டு 29 ரன் ஒரு போலர் கொடுக்கலான்ட்டு 26 கொடுத்துருக்காரு. 3 ரன்ல தானே முடியுமா? 3 ரன்லயா? ஐயோ நோ பால். மேட்ச் முடிஞ்சிருக்குங்க. ஐயோ வெந்த பொண்ணுல வேலை பாய்க்கிற மோமெண்ட். அடடா லாஸ்ட் பால் சிங்கிள் கொடுத்துட்டோமே, ஜாலியா போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நோ பால் போட்டிருக்காரு. பிரஷர், இதுதான் பிரஷர். ஒரு போலர் மேல இவ்வளவு பிரஷர் இருக்கும் போது என்னதான் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டங்க. கிஷோர் ஷூஸ்ல இருந்து யோசிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 பாலே 6 போனதுக்கு அப்புறம் அங்கேயே அவுட்டுங்க. போலர் ரொம்ப டிஃபிகல்ட் கம்பேக் பண்றது. ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் பால் 6 போச்சுனாலே அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பால் என்ன போடும்போது ஒவ்வொரு பாலுமே வந்து இந்த பால் தப்பிக்கணுமேன்னு தான் போடுவாங்க போலர்ஸ். அதுதான் ஆயிருக்காங்க. பட் கிஷோர் அந்த நம்ம சொன்ன அந்த ஒரு ஓவர் இவங்க ப்ராபபிளி ஹைண்ட்சைட்டில் யோசிப்பாங்க. கடைசி 4 2 வருண் 2 சுபோத் வச்சிருக்கலாமான்லாம் அப்புறம் யோசிக்கலாம். பட் இப்போ பேக் டு தி லைவ் ஆக்ஷனுங்க. லாஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாட் 6 முடிச்சாருங்க. ஜஸ்ட் 4 நீடட் ஆஃப் தி லாஸ்ட் ஓவர். பிரில்லியன்ட் பேட்டிங் அங்க. 33 ரன் ஓவர். ஹியூஜ் ஓவர் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி மேட்ச். 3 ஓவர்ல 50 தொட்டுட்டாரு ஜி கிஷோர். ஒரே ஓவர் கேம் ஓவருங்க, மாத்திடுச்சு. இந்த ஓவர் முன்னாடி திண்டுக்கல் டிராகன்ஸ் ஆஹா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வந்து திருப்பி விட்டாங்க இந்த 2 பேட்டர்ஸ், இந்த யங் 2 பேட்டர்ஸ். ரித்திக் ஈஸ்வரன் அருமையான எக்ஸிகியூஷன். இதுதாங்க ஃபர்ஸ்ட் வந்தோன்னு ட்ரை பண்ணாரு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ கான்ஃபிடன்ஸ் இருக்கு. 9 பால் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் ஆடும்போது இந்த மாதிரி ஷாட்ஸ் படும். ஸ்மார்ட் பேட்டிங் இது ரித்திக் ஈஸ்வரன் கிட்ட. 9 balls 32 runs மேட்சே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. 2 பேரும் இப்போ அருமையா என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க, ஜாலியா ஆடுறாங்க. ஏன்னா அவ்வளவுதான் 4 ரன் தான் தேவை. 4 ரன் எங்கங்க எப்படினாலுமே வந்துடும். 4 ரன்ஸ்ன்றது ஒண்ணுமே இல்லை. ஒரு பால்ல முடிக்கிறாங்களா 2 பால்ல முடிக்கிறாங்களா அவ்வளவுதான். நானே அப்படிலாம் சொல்லக்கூடாது. கிரிக்கெட் இஸ் a funny game. சொல்லாங்க அதெல்லாம். Funny game. No game is won till the last ball is bowled. அதெல்லாம் ஓகே. கரெக்ட். என்ன ஃபன்னி கேம் தானே பர்? கண்டிப்பா ஃபன்னி கேம் தான். பட் இந்த மாதிரி ஒரு மொமெண்டம்ல இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். பட் ஐபிஎல்ல வருண் சக்கரவர்த்தி ஒரு ஓவர் 4 ரன் தான் கொடுத்தாருல. பட் வருண் சக்கரவர்த்தி போடல, சுபோத் பாட்டி தான் இப்ப போடுறாரு இப்போதைக்கு. சென்சிபிளா ஆட்டாருங்க இன்னைக்கு. ஆக்சுவலா அஜிதேஷ் வந்து நம்ம வந்து வெறும் போன வருஷம் ஃபினிஷரா இருந்தாரு, இந்த வருஷம் பெரிய செஞ்சுரி அடிச்சாரு. திருப்பி ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். ஷோராவே ரன்ஸ் இவருக்கு இல்லைங்க. இவருக்கு ஒரு 15 ரன் அப்படி இருந்தான்னா பரவாயில்ல. 10 ரன்னா கூட ஏதோ பண்ணிருக்கலாம். 10 கூட கம்மி தான். ஏன்னா இவங்க 2 பேர் இருக்கிற மூட்ல ஒரு 14 to 15 ரன்ஸ் பாசிபிளா வின் பண்ணிருக்கிறதுக்கு 4 இம்பாசிபிளுங்க. உள்ள வரணும், எல்லா ஃபீல்டர்ஸையும் இனிமே உள்ள வைக்கணும். பட் பாசிபிலிட்டி இருந்துச்சு. போன ஓவர் அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி 10 இல்ல 15 ரன் அவர் மேபி 20 ரன் போயிருந்தா கூட சுபோத் பாட்டிக்கு போடும்போது சம்திங் அவர் கையில இருந்திருக்கும். பேட்டருக்கும் பிரஷர் இருந்திருக்கும். அதான் ஓவர் ஆரம்பிக்கல சொன்னல. 18 ரன் வரைக்கும் அவர் கொடுக்கலாம். அவர் 33 கொடுத்துட்டாரு. அடுத்த ஓவருக்கு சேர்த்து கொடுத்துட்டாரு. ஒன்றும் பண்ண முடியாது. பட் பிரில்லியன்ட் பேட்டிங். அஜிடேஷ் அண்ட் ரித்திக் 2 பேரும் கலக்கிட்டாங்க. அவுட்ஸ்டாண்டிங் பேட்டிங், சென்சிபிள் பேட்டிங், டெரிஃபிக் ஹிட்டிங் எல்லாமே இருந்தது. பேட் ஆன் பால் வின்னுங்க. வெறும் 2 ரன் தான். பாப்பா என்ன புயல் மாதிரி இருந்தது போன ஓவர். இந்த ஓவர் ரொம்ப ஈஸி. பாட்டி ஆஹா நல்ல பந்து. உயிர் இருக்கா இந்த மேட்ச்ல? சூப்பரா போடுறாருங்க. ஃபேண்டாஸ்டிக். அதான் யோசிப்பாங்க, இது வரைக்கும் நம்ம சூப்பர் ஓவரே பார்க்கல. ஆனா இன்னும் 3 பால் இருக்கு. 3 பால்ல 1 ரன் தான் கொடுக்கணும். அவரு விக்கெட் தாங்க எடுக்கணும். நானே நப்பர் இந்த பால் ஒரு டாட் பால் வந்தா பிரஷர் அந்த பேட்ஸ்மேன் கூட. என்ன சொல்றீங்க அப்பர்? கண்டிப்பாங்க. நீங்க பாருங்க bowling டீமுக்கு இப்போ நத்திங் டு லூஸ். பேட்டருக்கு தான் பிரஷர். ஏங்க இப்போ எல்லாரும் உள்ள எடுத்துட்டு வரணுங்க. சிங்கிளே கொடுக்க கூடாதுங்க. பவுண்டரி அடிச்சு வின் பண்ணா பண்ணிக்கிட்டோம். இன்னும் சிங்கிள் கட் பண்ணுறதுக்கு அந்த மிட் விக்கெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு வரணும். ஏன்னா இப்போ தொட்டுட்டே ஓட்டுவார் அவர். எனக்கு தெரிஞ்சு அஜிடேஷோடைய ஸ்மார்ட் திங்கிங் எனக்கு தெரியும். அதுதாங்க 5 பேர் உள்ள வச்சு தான் போடுறாரு இப்போதைக்கு. இந்த மிட் விக்கெட் உள்ள சுபோத் பாட்டியா அஜிதேஷா. இந்த பால் ரொம்ப குரூஷியல். இல்ல 5 பேர்லாம் வேணாம், ஃபைன் லெக் பின்னாடி வை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வச்சிட்டாரு சுபோத் பாட்டி. எங்க அவர் தொட்டுட்டு ஓட்டுவாருங்க. பாருங்க இந்த பால் அவுட்னு நினைக்கிறேங்க. இந்த பால் திருப்பி ஒரு ஸ்லோயர் பால். பிரில்லியன்ட் bowling. சூப்பர் ஓவரா போகுதா? 1 for the over. இன்னொரு ஷார்ட் பால் போட முடியாது. ஃபன்னி கேம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்.
பண்ணி கேம் தான் 2 needed of 2 balls. இப்போதைக்கு அப்பர் சொன்ன மாதிரி nothing to lose, 1 for the over. ஆஹா, இந்த பாலும் ஒரு டாட் பால் வந்தா நல்லா இருக்கும். டாட் பால் இல்லைங்க, இந்த பால் விக்கெட் எடுத்தா தான் மேட்ச் வின் பண்ண முடியும். இப்போ பாருங்க, மிட் விக்கெட் வந்து பின்னாடி தள்ளிட்டாரு. ஃபீல்ட்ல வந்து எக்கச்சக்க மாற்றம் இப்போதைக்கு. ஸ்கொயர் லைக் உள்ள கொண்டு வராரு. சுபோத் பாட்டி தான் இப்போதைக்கு ஃபீல்ட் செட் பண்றாரு. இந்த ஃபீல்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்றாரு. பட் ஷார்ட் மிட் விக்கெட் இல்லாதது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க. அண்ட் கவர்ஸும் ரொம்ப தூரத்தில் நிற்கிறாரு. பேட்ல பட்டா ரன்னுங்க ஷூராவே. ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட் அடிச்சிருக்காரு. 4 ரன்னா பார்க்கணும். நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட். ரெண்டாவது ரன் ஓடல. ஸோ ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா லெவல்ல இருக்கு. லாஸ்ட் பால் 1 to win. இப்போ நீங்க உள்ள வச்சே ஆகணுங்க. என்ன நடக்குதுன்னே புரியலங்க. எப்ப வந்து திண்டுக்கல் ஈஸியா ஜெயிக்க போறாங்கன்னு நினைச்சோமோ அப்ப நெல்லை 33 ரன் ஓவர் அடிச்சாங்க. எந்த ஓவர் நெல்லை சீக்கிரம் முடிப்பாங்கன்னு நினைச்சோமோ அந்த ஓவர் என்னங்க, ஒரு பாலா 2 பால்ல முடிப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா கடைசி பால் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த டிஎன்பிஎல்ல இது வரைக்கும் ஒரு சூப்பர் ஓவர் பார்க்கல. மதிவாணன் அருமையான ஃபீல்டிங் எஃபர்ட். பாலை புடிச்ச உடனே திருப்பி அடிச்சிட்டாரு. எக்கச்சக்க டைம் எடுக்கிறாங்க. எல்லாரும் இப்போதைக்கு பிரேயர்லாம் பண்றாங்க. யாரு 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 அப்படின்ட்டு இந்த வருஷம் சூப்பர் ஓவர்லே வரல. அப்பர் வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பாக ரன் அவுட்டுக்கு ரெடியா இருக்கணுங்க. ஃபீல்டர்ஸ் தான் ஆன் த டோஸ் இருக்கணும். ஏன்னா இந்த ஷூரா வந்து பெரிய ஷாட்டுக்கு போய் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தொட்டுட்டு ஓட தான் ட்ரை பண்ணுவாங்க. எல்லா ஃபீல்டர்ஸும் ரெடியா இருக்கணும். பட் என்ன பந்து நானி அப்பர் என்ன பந்து போடணும்? யார்கர் தாங்க போடணும். யார்கர் பேட் ஆன் பால் ஈஸி ஆயிடுமே. இல்லங்க, மிஸ் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. அதான் அஜிதேஷ்க்கு போட்டாரு. எனக்கு தெரிஞ்சு கீப்பருக்கும் டிஃபிகல்ட்டுங்க இந்த டைம்ல. கீப்பர் ஒரு ரன் அவுட் முயற்சி வர சான்சஸ் இருக்கு. இப்போ தோனி ஸ்டைல்ல கிளவ் கைட்டிட்டு இருக்கணும். ஒரு கிளவ் இந்தர் அதுதான் பண்ணுவார் நினைக்கிறேன். ரெடியா ஒரு கிளவ் கைட்டுறாரான்னு பார்ப்போம். பட் வரும் நாங்க எக்கச்சக்கமா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கொட்டுறாருங்க. எல்எஸ்ஜி vs ஆர்சிபி கேம் இப்படிதான் இருந்தது. லாஸ்ட் பால் 1 ரன். தினேஷ் கார்த்திக் தவற விடுவாரு. அதேதான் இங்க நடக்குமா? இந்தர் இப்போதைக்கு எடுத்துட்டாரு, கிளவ் எடுத்துட்டாரு. இல்ல கிளவ் வச்சிருக்காருங்க. பால் போடும்போது எடுப்பாரா பின்னாடி? இல்ல 2 கிளவோட தான் இருக்காரு. சோ லாஸ்ட் பால், பிக் பால் கமிங் அண்ட் ஃபுல் டாஸ் முடிச்சாருங்க. ரித்திக் இன்னைக்கு ஒரு பிளைண்டர் ஆஃப் an innings ஆடினாரு. பட் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸிகியூஷன் சுபோதை பொறுத்த வரைக்கும். இந்த பால் ரன் கொடுத்து மேட்ச் போச்சுனா கூட, 6 போச்சுனா கூட அவர் ஒரு டெரிஃபிக் லாஸ்ட் ஓவர் எக்ஸிக்யூட் பண்ணாரு. அவருக்கு ரன்ஸ் இல்ல, ஜஸ்ட் 4 ரன்ஸ் டு டிஃபெண்ட். பட் நெல்லை 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு ஃபேண்டாஸ்டிக் வின். அண்ட் ஃபைனல்ஸ்ல அவங்க லைக்காவை மீட் பண்ணுவாங்க.